மனித உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலை பேணி பாதுகாத்தால் மட்டுமே இந்த உடம்பில் உள்ள இறைவனை காண முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த உடலில் தான் உலகம் பஞ்சபூத தத்துவங்களும் பொருந்துள்ளன. இந்த உடல் அன்னத்தையே ஆதாரமாக கொண்டது. இந்த உடலை அன்னத்தை கொண்டு காத்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி அதன் வழியாகத்தான் இறைவனை கண்டு நாம் எடுத்த பிறவியின் பயனை பெறுதல் வேண்டும். இதற்கு இந்த உடம்பை தாக்கும் பிணிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனவே நாம் நோய்களை பற்றி அதனை தீர்க்கும் மருத்துவ முறைகள் பற்றியும் சித்தர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளனர். நாம் காணும் இந்த மனித உடலில் நாம் கண்ணுக்கு புலனாகின்றவை மட்டுமல்லாமல் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மனித உடல் வெறும் சதை பிண்டம் மட்டுமல்ல, எலும்பு, தசை, நரம்பு, தோல் என்று இவற்றால் மட்டுமே அமைந்தப்பட்டவையல்ல. இந்த உடல் இயக்குபவை 96 தத்துவங்கள். அவை இந்த உடலில் முழுவதும் ஊடாடி அதனை செயல்படுத்துகின்றது. உடல் 5 வகைப்படும். அவை பரு உடம்பு, வலியுடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, இன்ப உடம்பு ஆகும். இதனை இன்பமய கோஷம், பிரம்மமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று கூறுவர். நம் உடலை பஞ்சபூதத்துடன் ஒப்பிடுவர். உடலை தாங்கும் உறுதியான பாதம் நிலமாகும். பாதத்திலிருந்து தொப்புள் வரை நீராகும். கொப்பிலிருந்து மார்பு வரை தீயாகும். மார்பிலிருந்து தோள் வரை காற்றாகும். கழுத்துக்கு மேல் வானவெளியாகும். இவ்வாறு நமது உடம்பில் கண் ஐம்பெரும் பூதநிலை நிற்கின்றன. ஓர் மடி மேதினின் யுந்தியின் லம்பாம் பிறவியல் தம்முளை மேவி கீழாங்கி கருமுளை மீமிசை கைக்கீழற் காலாம் விரவிய கந்தர மேல் வெளியாமே. திருமந்திரம். உடம்போடு கூடிய உயிர் உறையும் இல்லம் போல இவ்வுடம்பினையும் ஓர் இல்லமாக உருவகிக்கின்றார். காலிரண்டு முகட்டு சட்டம் ஒன்று. பக்கத்தில் உள்ள பெரிய களிகள் 32. மேலுள்ள கூரை 1 ஆகியவற்றோடு கூடிய உடம்பு ஒரு இல்லமாகும். விற்கற் காற்று நீங்கு பிரிந்தால் முன்போல உயிர் உடலகப் புகும் வாயில் அறியாது. வீர்க்கற்றாற்று என்பது தனஞ்சயம். நம்முடைய கால் இரண்டும் வீட்டின் முகட்டு சட்டம் அமைப்பு. 2 கால்கள் ஒத்து. முதுகெலும்பு முகட்டு சட்டத்தினை ஒக்கும். களிகள் 32 இரு பக்கங்களும் முதுகெலும்புடன் பொருந்தி இணைக்கப்பட்ட 32 எலும்புகளை ஒக்கும். மேலுள்ள கூரை தடைமயிரினை ஒக்கும் என்கின்றார் திருமூலர். காலும் 2 முகட்டள கொண்டுள்ள பாலும் பருகளி 32 மேலுள கூரை பிரித்தால் முன் புழுயிர் புக அறியாதே. மேலும் நம் உடல் நிலையற்றது என்பதையும் விளக்குகின்றார் திருமூலர். மாயா கரியமாகிய குடமும் உடலும் முறையே குயவனாலும் இறைவனாலும் செய்யப்பட்டன. ஆனால் குடம் உடைந்தால் வரையோடென்று அகத்தே வைப்பம். உயிர் நீங்கினால் இவ்வுடம்பினை கண்ணிமைக்கும் வரையில் விட வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். குடம் செய்வதற்கு வளமான முற்றமும் வாய்ப்பான மண்ணும் வேண்டும். அம்மண் குளத்திலிருந்து பெரும்பாலும் எடுக்கப்படும். அதுபோல உடலுக்கு தாய் வயிறு முற்றத்தை ஒக்கும். கர்ப்பத்தை குளத்தினை ஒக்கும். மண் செந்நீரை ஒக்கும். விண் முதற்காரணனாகிய சிவன் குயவன் ஒப்பான் என்று விரிவாக எடுத்துரைக்கின்றார் மூலப் பெருமான்.
வளைத்திடு முத்தோர் மாநிலம் முற்றுங் குளத்தின் மண்கொண்டு குயவன் வனைத்தான் குடமுடைத்தாள் அவை ஓடென்று வைப்பார் உடலுடைத்தாள் இறை பொதுமை யாரே. திருமந்திரம். பஞ்சபூத சக்திகள் தங்களுடைய கலைகளிலிருந்து ஜனனத்திற்கு வேண்டிய கலைகள் பிரித்து நாத சக்தியில் கலப்பதனால் ஜனனம் உண்டாகின்றது என்று ஔவையார் குறிப்பிடுகின்றார். பரமாய சக்தியும் பஞ்சமாபூதங் தரமாதிர் தோன்றும் பிறப்பும். சிவபெருமான் ஷார்ப்புணர்வாய் பிணரவத்தின் ஓங்காரத்தின் உள்ளே நிலம் நீர் தீ காற்று ஆகிய இந்நான்கிற்கும் இடம் கொடுத்து கொண்டு சிவபெருமான் சார்புணர்வான் பிரணவத்தின் ஓங்காரத்தினில் நிலம் நீர் தீ காற்று ஆகிய இந்நான்கிற்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. தக்கவாம் அழகிய ஞாயிற்றின் ஒளி பெற்று விளங்கும் திங்கள் சிவவேள்வி வித்தி வலிமை மிக்க வெண்மீன்களாகும் என்கின்றார் திருமூலர். இறைவனின் திருவடிவும் பஞ்சபூதமேயாகும் என்று வலியுறுத்துகின்றார். இறைவன் தன்னை போலவே மனிதன் படைத்தான் என்று எல்லா மதங்களும் கூறுவது இதனுடன் ஒப்பிட வேண்டிய ஒன்றாகும். தரணி சலங்கடல் கால் தக்க வானம் அரணிய பானும் அருண் திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநிறைதானே. இறைவனும் பஞ்சபூதம் போல பஞ்சமூர்த்திகளானவர். பிரம்மா விஷ்ணு ருத்ரம் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்கள் பஞ்சபூதங்களுக்கும் ஆதிதேவரானவர். பிரம்மா பிருத்திவிக்கும், விஷ்ணு நீருக்கும், ருத்ரன் அக்னிக்கும், மகேசன் வாயுவுக்கும், சிவன் ஆகாயத்திற்கும் ஆதிதேவனானவர். இதனை ஔவை குறளில் மாயன் பிரமனு ருத்ரனும் மகேசனோ டாயுஞ் சிவமூர்த்தி 5 என்கின்றார். மனித உடல் பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட செல்வம் என்று மேலும் கூறுகின்றார் ஔவையார். நிலமைந்து நீர் 4 நீடங்கி 3 உலகிரண்டும் தென்றுவிண். நிலமைந்து நீர் 4 நீடங்கி 3 உலகையீன் இரண்டொன்று விண். ஔவை குறள். நமது உடம்பானது பிருத்திவி நிலம் 5 பாதங்களாகவும், அம்பு நீர் 4 பாதங்களாகவும், அங்கு தீ 3 பாதங்களாகவும், வாயு காற்று 2 பாதமாகவும், ஆகாயம் விண் 1 பாதமாகவும் அமைக்கப்பட்ட பெரும் செல்வமாகும். நிலம் 5 என்று மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய நீர் 4 என்பது கண்களிலிருந்து ஆனந்தம் துக்கம் காரணமாய் வெளிவரும் கண்ணீர். அந்த முகத்தின் இருக்கும் தந்திரா அமுர்தமாகிய நீர். சூரியனிடமிருந்து இறங்கும் நீர் நாத நீர் ஆகிய 4 ஆகும். அக்னி 3 என்று நம் உடம்பில் உள்ள மூலாக்னி, சூர்யாக்னி, சந்திராக்னி ஆகும். காற்று 2 என்பது பிராணவாயு அபாயன வாயு ஆகும். விண் என்பது துவாத சாந்த வெளியில் உள்ள இரவு பகலற்ற சிதாகாயம் ஆகும். விந்துவின் காரணத்தால் பஞ்சபூதங்கள் பஞ்சதன் மாந்திரிகளும் 4 புருஷத்தங்களும் பஞ்சமூர்த்திகளும் 6 சக்திகளும் 7 தாதுக்களும் 8 மூர்த்தங்களும் ஆகிய இவை அனைத்தும் கூடி மனித உடல் உண்டானது என்று ஔவைகள். பஞ்சபூதங்களை பிருத்திவி, அன்பு, தேயு, ஆகாயம் இதனவற்றின் சக்திகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளின் மந்திரங்களுள் முறையே நமச்சிவாய,
மெய் ந வாய் ம கண் மூக்கு செவிய என்று பஞ்சபூதத்தின் சூட்சம சக்திகளாக பஞ்சேந்திரங்களுக்கு சக்திகளாம் இதன் நாம பீஜங்களாக அழைக்கப்படுகின்ற முறை ஆ இ உ ஏ ஓ ஆ இ உ ஏ ஓ என்கின்றது. இதற்குரிய நிறங்கள் பொன்னிறம், பச்சை அல்லது நீலம், சிகப்பு, புகை நிறம், பழுப்பு நிறமாகும். இந்த பஞ்சேந்திர சக்திகளை பிரணவத்தில் கலந்து வைத்து விட்டால் உடலை விட்டு உயிர் பிரிந்து போகாது. 5 மடங்கு ஐயோடிருத்த பின் துஞ்சுவதில்லை உடம்பு. ஔவை குறள். இந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் நின்றுவிட்டால் மனிதனின் உயிர் அடங்கி விடுகின்றது. கடைவழி கஞ்சி ஒளியிட 5 புலமும் 4 சுவாசமும் நின்றிட பட்டினத்தார். எனவே நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் அடங்கிவிட்டால் நம் உயிர் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது எண்ணளவும் சந்தேகமில்லை. நம் முன்னோர்கள் கடவுள் அருவமாகவும் உருவமாகவும் இருப்பவனை உறுதியாக கூறுகின்றனர். அருவம் காண முடியாதவை, உருவம் காணக்கூடியவை. இவ்வாறு காண்பதும் மானிடராக மட்டும் முடியும். இவ்வாறு காண்பது மானிடரால் மட்டும் முடியும். மானிடர்கள் நாத விந்துக்களின் கூட்டுறவால் உண்டானவர்கள். நாத விந்துக்கள் அன்னத்தில் இருந்து உண்டாயிற்று. அன்னம் மூலிகை முதலியவற்றில் இருந்து உண்டாகியவை. மூலிகை மண்ணிலிருந்து மற்ற 4 பூதங்களின் அளவான சேர்க்கையை கொண்டு உண்டாயின. இந்த பஞ்சபூதங்களின் தெய்வ சக்திகள் நிறைந்திருக்கின்றன. தெய்வ சக்திகளிலிருந்து ஜடமாய் இருந்தால் மனிதனுக்கு வளம், சக்தியும் மற்றைய குணங்களும் உண்டாகின்ற காரணம் வேண்டும். தெய்வ சுடரங்கி ஞாயிற் திங்கள் வையம் புனல் அனல் மாருதம் வானனின் சைவம் பெரும்பதி தாங்கிய பல்லுயிர் ஐவர்க்கிடமிடை யாரங்க மாண்மை. திருமந்திரம். ஆருயிர் உறையும் இந்த உடல் கொப்புள் கண் நாசி புருவநடி அடி உச்சித் தொள்ளை என்று சொல்லப்படும் 5 இடங்களில் உயிருக்குயிராய் அறிவுக்கு அறியாய் ஒளி கொடுக்கும் சிவபெருமானின் தூமாயையின் கண் வீற்றிருக்கும் அரண், அரி, அயன் என்று மூவரும் மெய்யுணர்ந்தோர் உணர்கின்றனர்.